அண்ணே வணக்கண்ணே. தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிக்கிறியா? ஐயா நிஜமாவா சொல்றீங்க? தொகுதியில நல்ல பணம் காய்க்கிற மரம் யாருகிட்ட இருக்கு பாருனாரு தலைவர். எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் பெரிய தோட்டமே வச்சிருக்கிறிய. நீ மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வை. இப்போ உன்னை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் உன்னை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல தலைவா, இந்த போலீஸ்காரன் தொல்லை தாங்க முடியல. அந்த டிசியை போட்டதுல இருந்து என்ன என்கவுண்டர் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஆயிட்டா சட்டம் பேசுற வாய் சைலண்ட் ஆயிடும்ல. நான் என்ன செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு ஒரு செல்போன் கொடுத்துறேன். லட்டுக்குள்ள மூக்குத்தி, மிக்ஸி, கிரைண்டர்னு பின்னிடுவோம். அதெல்லாம் கட்சியில சீட்டு கிடைச்சதுக்கு பிற்பாடு செய்யற வேலையை செய்ய. முதல்ல கட்சியில உள்ள இந்த பெருசுகளை ஒத்துக்க வைக்கணும்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த தொகுதியில உனக்கு மிகப்பெரிய மாசு இருக்கு அப்படி கட்சி முதல்ல நம்பணும். அதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நம்ம தொகுதியில நீ நடத்தி காட்டணும். வரப்போகுது என் பிறந்த நாள். அன்னைக்கு பாருங்க ஊர்வலத்தை. அருந்ததியோ நானும் விலாசந்தடியில வந்திருக்கு. யாரு கருப்பு ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோட வருது? 20 ஆட்டோ ஓடுதுனே. வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு பிறந்த நாள். சைதாப்பட்டியை குழுங்குற மாதிரி ஊர்வலம் நடத்தி பாட்டையை கிளப்ப போறோம். அத்தனை பேரும் ஊர்வலத்துல கலந்துக்கணும். புரியுதா? புரியுதுனே. டேய் ஒரு ஆட்டோ கூட மிஸ் ஆக கூடாது. புரியுதுல? சரி சரி. ஏய் அறிவில்ல பார்த்து வர மாட்டேன். ஏய் நோ ஓரோ. என்ன கை நீட்டியா? அவ எங்க ஊர் கிராமம் மெட்ராஸ் பத்தி தெரியாது. நீ போடு, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. யார்டா? நீயே போங்கனே. சொல்லி வை, அவ்வளவுதான். ஏப்பா வெற்றி, அவங்களே ரெவடி பேலுங்க. அவங்களோட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் தான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க வெற்றி. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜுரம். ஜுரமா? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. ஐயோ என்ன இப்படி கொதிக்குது? டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? அம்மா எங்க? அம்மா திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதியா? எனக்கு ஜுரம் வந்தா எங்க அண்ணன் வச்சு தர அதே கஷாயத்தை தான் இப்ப நான் உனக்கு வச்சு தர போறேன். கஷாயமா? கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் துளசி, அதோட மஞ்சள், இஞ்சி, மிளகு, கொஞ்சம் உப்பு, தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அரைச்சதை அதுல போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தா கஷாயம் ரெடி. கசக்குமா? கொஞ்சம் கசக்கும். இந்த வெள்ளை கட்டி ஒரு கடி கடிச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிரு. கசப்பு தெரியாது. இந்தா. என்னாச்சு அஞ்சலி? என்ன ஜுரம் இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. நல்லா இருக்கியா? வாமா வாமா. ஐயோ சரியா சிக்கன வெற்றி. ஊர்வலம் கிராஸ் ஆகிறதே நம்மளை போக விடுவாங்க. இப்ப பின்னுக்கவும் போக வழி இல்ல. இப்ப என்ன பண்றது வெற்றி? ஊர்வலம் போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா. எங்களை நினைச்சே இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 13வது வட்ட சார்பாக அண்ணனுக்கு இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய் இது உன் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆட்டோ தானே? ஆமாண்ணே. கொய்யால. ஐயோ மொட்டை வாரானே. ஊர்வலத்துக்கு ஏண்டா வரலன்னு கேட்பானே. இறங்குடா. அண்ணன் ஊர்வலத்துக்கு எல்லா ஆட்டோவும் கலந்துக்கணும்னு சொன்னேன்ல. ஏண்டா சொன்னானே மதிக்காம சவாரி போயிட்டு இருக்கியா? உங்களை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. நெருப்பா கொதிக்குது. இல்லைடா போவானே. சவாரி இறக்கி விட்டு ஊர்வலத்துக்கும் சேரு. அண்ணே ஊர்வலம் போனதும் எங்களை விட்டு வந்து சேர்ந்து பாருண்ணே. யாருடா அது பார்ட்டி? ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு? 2 பேரும் சேர்ந்து என்னடா பண்ணீங்க? உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டு. இறங்கடி. ஆட்டோ போகாது. இறங்கடி. ஜுரத்துக்கு நாம இருத்தரவா? அவங்க கிட்ட தான் போடா. மலைய கை வைக்க. கதே அண்ணன் ஊர்ல தடவை பண்ணடா. அவனை அடிச்சு காலி பண்ணுடா. என் மேல கை வச்சாலே சும்மா விட மாட்டேன். உன் மேல கை வச்சா விடுவாடா? எசக்கியால கசக்கில எடுக்கிற. அண்ணே அண்ணே நான் மலையில போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. அவன்டா அவன் என் ஊருக்கு வந்து கலாட்டா பண்றது. நிறுத்துறா வண்டிய.
இடம் தெரியாமல கைய வச்சுட்டேன். நம்ம அண்ணன் மேலேயே கை வச்சிட்டானடா. என்ன அது எஸ்கி மேலே கை வச்சுட்டா? ஐயோ, அதை வெடிய அவர் பிறந்த நாள் ஊர்வலத்து மேல கெடுத்துட்டான். என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணன் மேலே கை வச்சிட்டு இத்த பெரிய ஆளை இத்தனோண்டு போய் அடிச்சு விட்டானையா? கை வச்ச நம்ம ஊருக்காரன் மாதிரி தெரியலையே. எந்த ஊருக்காரன்? எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. உங்க மேலே கை வச்சுட்டு போறான், பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. உங்க பிறந்த நாள் ஊர்வலத்தை கெடுத்துட்டானே. என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? டேய், அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது எசக்கின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பே ஆடுது. இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இங்க கொட்டிக்க வந்திருக்கியா? தில் இருந்தா அங்கேயே நின்னு இருக்கணும்டா. இல்ல சார், வந்து நான் சொல்றத கொஞ்சம். உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச வரலடா, பாட கட்ட வந்திருக்கேன். இசக்கி வந்தா யாமா வந்த மாதிரி போடுங்கடா அவனை. சரி மனுஷ் வேணாம், உன்னை பிடிச்சி எப்படா உள்ள போடலான்னு கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர பாண்டியன், தெரியுமில்ல? அதுக்காக பொழப்புக்கு வந்த வெறும் பயல இவனை முதல்ல சேதாப்பேட்டில் இறக்கி விட நான் தான் தலைவர. என்ன பார்த்தாலும் எட்டு நின்று பேசணுமே ஏன் மேலே கையை வச்சிருக்க இவனே சும்மா விட சொல்றீங்க. ஊர்வலத்துல நடந்த கலாட்டா தலைவருக்கு அதுக்கு போய் தலைவர் போன் போட்டு கேட்டாரு என்கிட்ட. எதிர்கட்சிக்காரன் நடுவுல பூந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன். சீட்டு யாருக்குன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரல பொறுமையா இருந்து தொலை. நீங்க சொன்னதுக்காக இப்ப விட்டு வைக்கிறேன். வா. ஆனா விட மாட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான். அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். பயந்தா மாதிரி ஆயிடுச்சு வெற்றி. இசைக்கு ஒருத்தனை பகையாலே நினைச்சிட்டானா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பேசாம நீ ஒன்று பண்ணு, லீவ் போட்டு ஊருக்கு போயிடு. இந்த மேட்ரு சூடாறினதுக்கு அப்புறம் நீ திரும்பி வந்தா போதும். என்னப்பா யோசிக்கிற? கோலத்தனம் ஆயிட்டோம்னா யாரு பெரிய ஆளுங்க காட்டணும்னா மோதிப்பாரு. பிரச்சனை வேணாம்னா அதோட ஊருக்கு போயிரு. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் புறப்படுறேன். ஏப்பா திடுத்துப்புன்னு இப்படி கிளம்பி வந்துட்டேன்னு அண்ணன் கேட்டா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நெசமாவே அவரை பார்க்கணும் போல தான்டா இருக்கேன். என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஐயா குடு. நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தேன். நேரம் போனதே தெரியலண்ணா. எவ்வளவு தம்பி ஆச்சு? அண்ணன் எங்க திடீர்னு? சார், இங்க நடந்தது ஏதோ அண்ணனுக்கு தெரிய வேணாம். அழகு பேக் இந்தா பின்னாடி போட்டு. டேய் தம்பி. அண்ணே, என்ன காலையில தான் நினைச்சா வந்து நிக்கிற? எதிரே பார்க்கல. என்னப்பா நெத்தியில காயம்? அது சும்மா வண்டியில ஸ்லிப் ஆயிட்டேன். என்னப்பா வேலையை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? 2 நாளா உன்னை பத்தி கட்டமா வருது. யாரோ உன்னை அடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நீ ரத்தத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி வந்துச்சுப்பா. அதான் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன். நடந்ததெல்லாம் கனவா வந்திருக்கு. பாசத்தை பாத்தியா? என்ன பாயாசத்தை பாத்தியா? தின்ட்டு தூங்கிட்டு இருந்தா பின்ன கனவு வராம கரீனா கபூர் வருவா? போட. குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் உனக்காக இன்னொன்னு வேண்டிக்கிட்டேனே. என்னண்ணே? சொல்லு. இந்த ரேடியோ பொண்ணு பாத்தீங்களா? லட்சுமி எல்லாம் சொல்லிட்டால. ஊர்ல இருக்கும்போது சொல்லி இருந்தீங்கன்னா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏடா நீங்களா சொல்லி? அப்ப உன் சைடு லவ் தானே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே 2 சைடு லவ்.